இப்போ எப்படி அது சார், ரஜினி சார், கமல் சாரோ, அதேபோல 80, 90 காலகட்டங்கள்ல நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் செம்ம பீக்ல இருந்தாரு. இவருடைய படங்கள் வருடக்கணக்குல ஓடும். அது மட்டுமல்லாமல் இவருக்கு பல பெண் ரசிகர்களுமே இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கார்த்திக் அவர்கள் அதன் பிறகு மது பழக்கத்தின் காரணமாக அவருடைய உடல்நிலை சற்று மோசமாச்சு. பின்னர் சினிமா படங்கள் நடிப்பதை நிறுத்திவிட்டாரு. அதன் பிறகு ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இவருடைய நடிப்புல வெளியான திரைப்படம் தான் அநேகன். அநேகன் திரைப்படத்துல வில்லன் ரோல் பண்ணியிருப்பாரு. அதனடுத்து அந்த திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றது. ஆகையால பாத்தீங்கன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் ஒரு தரமான கம்பேக் கொடுத்திருக்காரு. இனி படங்கள்ல தொடர்ச்சியாக நடிப்பார் அப்படின்னு பெரிய அளவுல எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சது. அடுத்த ஓரிரு மாதங்கள்ல அவருடைய உடல்நிலை சற்று மோசமாச்சு. பின்னர் மீண்டுமே உடல்நலம் தேறி ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்களை மட்டுமே பண்ணாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல ஒரு சில கட்சிகளுக்காக பிரச்சாரத்திலுமே ஈடுபட்டிருந்தார். பாட்டு பாடி வாக்கு சேகரித்த நவரச நாயகன் அவர்களை பார்த்த ரசிகர்களோ அந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவருக்கு வாழ்த்துக்களுமே சொன்னாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது மீண்டுமே நவரச நாயகன் கார்த்திக் அவர்களுடைய உடல்நிலை சற்று மோசமாகி உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவரை நேர்ல சந்தித்து ஆறுதலுமே சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய படங்கள்ல வாய்ப்பு தருவதாக வாக்குமே கொடுத்திருக்காரு. இதனை பற்றி நவரச நாயகன் கார்த்திக் அவர்களே நிகழ்ச்சியாக பேசியிருக்காரு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.